துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும்னு பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த கிரக பயிற்சியானது ஃபர்ஸ்ட் ராகு யார் யாரெல்லாம் தங்களோட குழந்தைங்க, தங்களோட பசங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு கல்வி நிலை, அவனோட புகழ், நல்ல ஒரு வருமான சூழல் யார் யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்துணை குழந்தைகள் மூலம் பெருமைப்படக்கூடிய காலமா இந்த வருடம் அமையுங்க. யார் யாரெல்லாம் தங்களோட வாரிசுகள் மூலமா பெருமை வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அத்துணையும் நடக்கும். அது படிக்கிற மாணவர்கள்ல இருந்து நல்ல ஒரு அரசியல்வாதி வரைக்கும் இது பொருந்துங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழலாகட்டும் அல்லது குடும்பத்தினருடைய வளர்ச்சி ஆகட்டும் அத்துணைக்கும் நீங்கள் உழைத்து கொடுக்கக்கூடிய காலமா அமையும். அதாவது இவ்வளோ நாள் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னா நல்ல வருமானம் பார்த்துருப்பீங்க, வெளியே இருக்கிற சூழல்கள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப வரக்கூடிய காலத்துல கொஞ்சம் குடும்ப நபர்களுக்கே 95% ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். அப்பானா சம்பாரிச்சு கொடுப்பாரு, எல்லாமே நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழல் மாறி நீங்களே இறங்கி குடும்பத்துக்கு தேவையான பணிவிடைகளை செய்யக்கூடிய காலமா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காதல். 5ல் வரக்கூடிய ராகு உங்களுக்கு காதலை ஏற்படுத்தி திருமணத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடியவரா உங்களுக்கு அவர் அமைவார். புரியுதுங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு இந்த வெளிப்பயணம் போகணும், வெளிநாடு போகணும், வேலை வாய்ப்பை தேடி போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் முடிஞ்ச பின்னாடி நீங்க வெளியில போகக்கூடிய ஒரு சூழலாம் அமையுங்க. புரியுதுங்களா? ஏன்னா 6 உத்தியோகஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி 9க்கு வந்துட்டாரு. அப்போ ஒரு கிரகம் எதை சார்ந்து உங்களுக்கு அங்க கிரகிக்க ஆரம்பிக்குதோ அதை அடுத்த கிரகத்தையும் அதுக்குண்டான பாவக பலனையும் உங்களுக்கு சேர்ந்தே தரும். யார் யாரெல்லாம் வெளியில போகணும்னு நினைச்சீங்களோ அத்தனை பேரும் இங்க முடிச்சுட்டு நீங்க அங்க போறீங்க. அப்ப என்ன, காதல் திருமணத்துக்கு 100% வாய்ப்பு, அது பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கேது பகவான். கேது பகவான் என்ன அப்படின்னா ரொம்ப வெளியில போய் சுத்தி ரொம்ப அந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்க்காக அப்படி அலைஞ்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்படியே அதையெல்லாம் குறுக்கி கொண்டு வந்துருவாருங்க. அது உங்களோட உறவினர்களை நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும், இல்லை உங்களையவே வாட்ச் பண்ணாவும் தெரியும். யார் யாரெல்லாம் நல்லா சுத்திட்டு வெளியில சுதந்திரமா அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோலு கொண்டுட்டு ஒரு இடத்துல அப்படியே நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து யோசிச்சு அவங்கள ஒரு மாற்றத்துக்கு உண்டான வழியை இந்த 18 மாசம் அந்த படிப்பினையை கற்றுக் கொடுக்கும். அதனால நல்ல பலாபலன் துலாம் ராசி அன்பர்கள் கத்துக்குவாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க இதை யோசிக்காதீங்க, என்னங்க நம்ம நினைச்சதெல்லாம் ஒன்றும் நடக்காதா இதாகாதா அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. கால விரயத்தை தவிர்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப டைமிங் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இனி நல்ல ஒரு சூழலுக்கு அமர்ந்து என்னென்ன வேலையோ அதையெல்லாம் ப்ராப்பராக பார்ப்பீங்க. ஓகேங்களா? அமௌண்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து, அதாவது உங்களுக்கு அந்த தன்மையின் பெருமையை உணரக்கூடிய காலமா, அது பணமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும். ஏன் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் எல்லாம் வீட்டில் சரியா உட்காந்து குடும்பத்தோட கூட ஒத்துழைப்பு கொடுத்து பேசக்கூட மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட நபர்களை இந்த 18 மாசம் குடும்பத்தோடயே இருப்பாங்க. அவங்களுக்காக நேரம் அதிகமா செலவிடுவாங்க. அப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களினுடைய பெருமையை, உன்னதத்தை உணரக்கூடிய காலமா இந்த கேது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்துட்டு கொடுப்பாரு. அடுத்தது 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோகத்துல நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர். ஆனா அதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வேற போஸ்டிங்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது மாதிரி வேற போஸ்டிங்கா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 3க்கு 6க்கு உண்டான அதிபதி. எதுக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா அதுல ஒரு மாற்றம், அதுல ஒரு சின்ன மாற்றம் அடைஞ்சு அதுவும் உங்களுக்கு ஒரு உயர்வை தான் கொடுக்கும். நீங்க அதுக்காகவெல்லாம் பயந்துக்க வேண்டாம், நான் ஒன்று முயற்சி பண்ணனே அது ஒன்றுவா கிடைச்சிருக்கே அப்படின்னு. ஆனா அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அடுத்த 6ஆம் அதிபதி உங்களுக்கு ஒரு வருஷத்துல அப்புறம் ஏன்னா இடையில நான் என்ன சொல்லியிருக்கேன், அதிசாரமா உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு கடகத்துல
வரும்போது குரு பகவான் அதிசாரமா கடகத்துக்கு வரும்போது அது கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க நினைச்சதே கிடைச்சிரும். அங்க உச்சமாயிடுறாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ இதெல்லாம் அப்ப நாம அதை எப்படி யோசிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி கரெக்டா அந்த டைமிங்ல வரும். உங்களுக்கு அக்டோபர்ல அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டைமிங் பார்த்து நீங்க அங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங் வரக்கூடியது நீங்க எதிர்பார்த்ததே உங்களுக்கு வருங்க. அப்ப இந்த கிரக சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும். அது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடன் நிலை யாரெல்லாம் கடன்னால அவதிப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த கடன் முழுமையாவே கொஞ்சம் கொஞ்சமா தீரக்கூடிய ஒரு காலமா தான் இருக்கும். அப்ப என்ன, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய காலமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா 5ல ராகு, மனசும் சரி நீங்களும் சரி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது, ராகு கேது பயிற்சியானது முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு. இந்த வருட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 18 மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. முடிஞ்சா திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அங்க போயிட்டு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம், அபிஷேகம் செய்தும் வழிபாடு பண்ணலாம். உங்களுடைய நட்சத்திரம் வரும் நாள்ல போங்க. இல்ல அவ்வளோ தூரம் என்னால போக முடியாது மேடம் அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை பெறக்கூடிய காலமா இதுவும் அமையுங்க.